இப்ப திருமணத்துக்காக ம் ஜாதகம் பார்க்கும்பொழுது, எனக்கு குருபலன் வந்துருச்சா? இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ குருபலன் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்தில வந்து 2, 3 வருடத்துக்கு ஒரு டைம் குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது, ஒரு பாயிண்ட்ல வந்து குரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா திருமண அமைப்புக்கான வெளில வர்றது வந்து குருபலன் சொல்லுவாங்க. அந்த குருபலன் பார்க்குறது தப்பு கிடையாது. இப்ப சில பேர் வந்து 33 வயசு, 35 வயசுலாம் கல்யாணம் ஆகாம இருந்துட்டுருப்பாங்க. அப்ப போய் குருபலன் பார்த்துட்டுருப்பாங்க. அப்பலாம் பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகப்படி உங்களுக்கு பெட்டர் டைம் எப்போ நடக்குதோ, அப்போ நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கே நல்லபடியா இருக்கும். நல்ல வேலையில இருப்பீங்க, ஃபினான்ஷியலா நல்லா இருப்பீங்க, ஸ்டெபிலிட்டியா இருப்பீங்க. அப்போ நீங்க கல்யாணம் பண்ணலாம். அவங்க குருபலன் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இல்லாட்டி பிரச்சனை இல்ல. ஸோ இயர்லி ஸ்டேஜஸ்ல கல்யாணம் பண்ணுவாங்க. 24, 25, 21 வயசுலலாம் கல்யாணம் பண்றப்ப, அப்ப நீங்க குருபலன் பார்க்கலாம். இப்போ பெட்டரா இதுதான் இப்போ பண்ணா பெட்டரா இருக்குமான்ட்டு. ஸோ அத விட்டுட்டு 30, 35, 33 இந்த மாரி ஏஜ்ல வந்து இருந்துட்டு, நீங்க குருபலன் பார்த்துட்டு வெயிட் பண்றது வந்து காலம் கடந்து தள்ளி தள்ளி போறது கரெக்ட்டா இருக்காது. உங்களுக்கு ஜாதகப்படி நல்ல டைம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கே ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ண முடியிற அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் லைஃப்ல நடந்துட்டுருக்கும். அவ்வளோதான். அப்ப எப்ப நீங்க ஸ்டடியா இருக்கீங்களோ, எப்ப ஸ்ட்ராங்கா ஃபினான்ஷியலா ஓரளவுக்கு ஸ்டடியா கடன் இல்லாம, பிரச்சனை இல்லாம இருக்கீங்களோ, அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதனால இது ஒரு பலன்றது வந்து அது 2, 3 வருடத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இத மட்டும் நீங்க ப்ரியாரிட்டி குடுத்து திருமணம் பண்ணணும்னு வெயிட் பண்ண அவசியம் கிடையாது.